குரு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 18 தை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு அமாவாசை, தை அமாவாசை. சூரியனுக்கு இந்த அமாவாசை, தை அமாவாசை உகந்த நாள், சூரியனுக்கு பிடித்த நாள் என்று சொல்வார்கள். அதனால் இந்த அமாவாசை இருக்க அமாவாசையில் சிறப்பான அமாவாசை. பித்ருக்கள் தோஷம் நீங்க இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள். பித்ருக்கள் தோஷன்றது திருமண தடை, சந்ததி தடை, தொழில் தடை, இதெல்லாம் இந்த தோஷம் நீங்கும் நாளாக இருக்கும் இந்த அமாவாசை வழிபட்டால். அதாவது இந்த அமாவாசை வணங்கினா 7 தலைமுறைக்கான பலன் கிடைக்கும் என்று சொல்வார்கள். அதனால் இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசை தான். அதாவது அமாவாசை என்பது சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் நடுவில் வர்றது சூரியனுடைய ஒளி முழுதாக பூமியில் வராது சந்திரன் தடுத்தது. அதனால் சந்திரன் பூமியிலேருந்து பார்க்கும்போது இருளாக இருக்கும். அதனால் இந்திய நாள் தை அமாவாசைனால பித்ருக்களுக்கு வணங்க வேண்டிய இது. இந்த அடிப்படையில் நதிக்கரைகளில் தர்ப்பணம் பண்ணுறது முன்னோர்களுக்கு சிறப்பு. ராமேஸ்வரம், திருவாரூர், திருச்சி நதி, அப்புறமா திருவள்ளூரில் வீரராக பெருமாள் கோயில், இந்த இடத்துல முன்னோர்களை நினைத்து வழிபடுவது சிறப்பான நாள். 18ஆம் தேதி நைட்டு மிட் நைட்டு 12 தாண்டி 1-1:30 வரைக்கும் அந்த அமாவாசை நீடித்து இருக்கும். அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை அசைவம் சாப்பிடாமல் தவிர்த்து கொள்வது நல்லது. ஏனென்றால் அசைவம் சாப்பிடும்போது ஒருவித மந்தத்தரம், சோர்வு ஏற்படும். கிருமிகள் தொற்று அதிகமாக இருக்கும். சந்திரன் மனோகாரகன் சொல்லுவாங்க. மன ரீதியான ஒரு எழுச்சி இருக்காது, ஒரு தோய்வு இருக்கும். அது உடல் ரீதியாக மன ரீதியாகவும் வெளிப்படும். அதனால் அசைவம் சாப்பிட தவிர்த்துக்கணும். ஏன்னா ஜீரணம் ஆகிறதுலையும் காலதாமதம் ஆகும். எளிய உணவுகளை சாப்பிட்டு பித்ருக்களை, முன்னோர்களை நினைத்து இந்த நாளை சிறப்புடன் கடந்து செல்வது சிறப்பு. அதனால் இந்த நாளில் தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலியிலிருந்து பிறரும் பயன்பெற உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.